ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதிகாலையிலே தேவனை தேடி தெய்வ சமூகத்துக்கு வந்து தெய்வ வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இளைப்பாறுதலை தருவேன் என்று. ஏதோ ஒரு சூழ்நிலை சோர்ந்து போய் துவண்டு போய் மனபாரத்தோட வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அது மாத்திரமில்ல, தேவ சமூகத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி இந்த நாள் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாய் செய்வார். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய தயவெல்லாம் உங்க முன்னால கடந்து போக பண்ணுவாராம். தேவ சமூகத்துக்கு வர உங்களுக்கு ஆண்டவர் இவ்விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளிலும் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் பாதுகாப்பினாலும் இளைப்பாறுதனாலும் நிரப்புகிற ஒரு நாளாய் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். காரணம், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. ஆமென்.